வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு ஒரு வாழைக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். வாழைக்காயை தோல் சீவிட்டு இந்த மாதிரி துண்டுகளை நறுக்கி வச்சுருக்கிறேன். இது தண்ணியில் ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டு அதில் தான் இதை போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து இட்லி தட்டில் வச்சு குழையாமல் வேக விட போகிறேன். அடுப்பில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இந்த வாழைக்காயை இதில் அடுக்கி இட்லி தட்டில் அடுக்கி இதை வச்சு மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் வேகட்டும். நல்லா ஆவி வருது. ஒரு 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழையலை, கலர் மட்டும் மாறி இருக்கு. இப்போ இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சு இதை ஆற விட்டுறேன். 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, அப்புறம் கடலை மாவு, கார்ன்ஃப்ளோர் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் இதை சேர்த்துறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், பெருங்காயம், டேபிள் சால்ட் 1 ஸ்பூன், கார்லிக் பவுடர் 1 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கலவையில் தான் நம்ம அந்த வாழைக்காய் பீஸ் எல்லாம் இதில் இந்த பொடி வச்சு நல்லா கோட் பண்ண போகிறோம். இந்த வாழைக்காயை வாழைக்காய் பீசஸ் இந்த இப்போ கலவையில் போட்டு கோட் பண்ணி எடுத்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுறேன். இந்த வாழைக்காய் பீசஸ் எல்லாம் இந்த மாவு கலவைகளில் நல்லா கோட் பண்ணி வச்சுட்டேன். 2 பக்கமும் கோட் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இந்த வாழைக்காய் எல்லாத்தையும் இதில் ஒன்றா வைக்கிறேன். ஷாலோ ஃப்ரைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி. அதாவது எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதில் இது நல்லா 2 பக்கமும் இது வேகணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தீயை லோ ஃப்ளேமாக வச்சுட்டேன். நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் யோகாமணி சேனலுக்கு எங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ப்ளேலிஸ்ட் ஷார்ட்ஸ் எல்லாமே பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. லோ ஃப்ளேமில் ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி விடலாம். இப்போ கொஞ்சம் மூடி வைக்கிறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி திருப்பி விடலாம் இடுக்கி வச்சு. இன்னும் நல்லா முறுமுறுன்னு ஆகணும் 2 பக்கமும். இப்போதைக்கு இப்போ திருப்பி விடுறேன். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். திரும்ப ஒரு தரம் திறந்து நல்லா திருப்பி விட்டுருந்தேன். நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு, ஃப்ரையும் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம பரிமாறிடலாம். நல்லா முறுன்னு பொன்னிறமாக வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. எல்லா சாதத்துக்கும் மேட்ச் ஆகும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், குழம்பு சாதம், தயிர் சாதத்துக்கும் நல்ல சூப்பர் மேட்ச் ஆகும். இது செய்து பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.